என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கல்லால் அடி வாங்கினா கூட அந்த காயம் ஆறிடும். ஆனால் ஒருத்தரோட கண்ணடி பட்டுச்சுன்னா நிச்சயமாக அதை நமக்கு பெரிய ஆபத்தை உருவாக்குன்ற கருத்து தான் அது. ஸோ கண் திருஷ்டின்றது நாம் முதல்ல நம்மளை விட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் அது பல பெரிய தடைகளை ஏற்படுத்தும். அன்பான சகோதர சகோதரிகளே, புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த தகவல் ஏற்புடையதாக இருந்ததுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. கண் திருஷ்டினா என்ன? திருஷ்டி என்பது நம்ம சமஸ்கிருத வேர்டு. திருஷ்டி என்பதை நம்ம கோணத்தில் பார்க்கணுன்னா பார்வை. ஒருத்தருடைய பார்வையானது தான் கண் திருஷ்டின்னு சொல்கிறோம். ஒருத்தருடைய கண் பார்வையே கண் திருஷ்டின்னு சொல்கிறோம். இது நம்மளை எந்த வகையில் பாதிக்கும், ஏன் பாதிக்கும், எதுக்காக பாதிக்கும், எப்படியெல்லாம் பாதிக்கும்ன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தருடைய பார்வை நார்மலாக ஒரு நல்ல மனிதரோட பார்வை நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நல்லா கவனிங்க. ஒருத்தருடைய எண்ணம் சுத்தமாக இருக்கிறவன், நம்மளுடைய ரொம்ப நட்பாக இருக்கிறவங்க, நம்ம ரொம்ப நெருங்கிய உறவுக்காரங்களாக இருக்கிறவங்களுடைய மனம் சுத்தமாக இருந்தால், எந்தவித நம்மளை பற்றிய எதிர் உணர்வுகள் இல்லாமல் இருந்தால், அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய திருஷ்டி நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போது உங்கள் பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக நீங்கள் உங்கள் பையனை பார்க்கும் பொழுதோ இல்லை உங்கள் மகளை பார்க்கும் பொழுதோ, ஐயோ நல்லா அழகாக வளர்ந்துருக்கான் என் பையன்னு பெருமையாக பார்ப்பீங்க. அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுவீங்க. இது கண் திருஷ்டி கிடையாது. ஏன் காரணம்னா, நீங்கள் உங்களுடைய நல்ல உணர்வோடு தான் அவங்கள பார்க்குறீங்க. அதனால் அவங்களுக்கு வளர்ச்சியை தான் அது கொடுக்குமே தவிர உங்களுடைய கண் திருஷ்டி அவங்கள பாதிப்புக்குள்ளாக்காது. ஆனால் அது எப்போ பாதிப்புக்குள்ளாகும்? ஒருத்தருடைய எண்ணங்கள் தீய எண்ணங்களாக இருந்தால், தீய உணர்வுகளாக இருந்தால், உங்கள் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோ உங்ககிட்ட ஒரு எதிர்த்தன்மையோ இருந்திருந்ததுன்னா அவங்களுடைய திருஷ்டி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னன்னா, நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க. ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் ஸ்ட்ராங்கானது. அவங்க எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த எண்ணங்களில் அவங்க உணர்வுகள், அவங்க சக்தியை அவங்க செலுத்துகிறாங்க. ஸோ அந்த சக்தியை செலுத்துறதுனால அந்த எண்ணங்களுக்கு மிகப்பெரிய பலம் உண்டாயிடும். அந்த எண்ணம் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, ஒருத்தர் தீய எண்ணத்தோட உங்களை பற்றிய எந்தவித நல்ல கருத்துக்களும் இல்லாமல் உங்களை பார்த்து, உங்கள் வளர்ச்சியை பார்த்து, இந்த ஆளுக்கெல்லாம் நமக்கு வளர்ச்சி கிடைக்குது, நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, ஏன் இப்படி இருக்குது, உன் பாரு வளர்ந்துக்கிட்டே போகிறான் அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு உங்களை பார்க்கும் பொழுது அந்த கண் திருஷ்டி உங்களுக்கு தடையை ஏற்படுத்தும். ஏன், உங்களோட உடலில் பாதிப்பையும் ஏற்படுத்தும், உங்களுக்கு பெரிய ஆபத்தையும் விளைவிக்கும். இந்த கண் திருஷ்டியை போக்கிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதை கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. போர் அடித்தாலும் பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஃபுல்லாக கேட்டால் தான். ஏன்னா ஆன்மீக விஷயத்தை முழுக்க கேட்கணும். இப்போ ஒரு கோயிலில் ஒரு சிலையை வடித்து வைக்கிறாங்க. அந்த கோயிலை உருவாக்குறாங்க, கண்ணை திறக்கிறாங்க அதோட சிலைக்கு. அதுக்கப்புறம் மக்களுக்கு விடுறாங்க. மக்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்கு முன்னாடி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடலாம். மக்கள் எல்லாமே கோயிலுக்குள்ளே வரும்பொழுது என்ன, நேர்மறையான ஆற்றலோடு தான் வருவாங்க. அங்கே எதிர்மறை இருக்காது. கடவுளை பார்க்கும்பொழுது, ஐயோ கடவுளே என்ன அழகாக இருக்க, நீ ரொம்ப அற்புதமாக உனக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த சிலைக்கு உயிர் கிடைக்கும். எதனால் உயிர் கிடைக்கும்? சிலைக்கு உயிர் இல்லை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய கண் திருஷ்டியினால் அந்த சிலைக்கு உயிர் கிடைக்கும். ஸோ அதை தான் உயிர் கொடுக்கறதுன்றாங்க. அது ஒரு விஞ்ஞானத்தனமான நம்ம முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஐதீகம். இந்த கண் திருஷ்டியை அந்த கோயிலில் உயிர் கொடுக்குற மாதிரி நம்ம மேலே நேர்மறையான ஆற்றலோடு பார்க்குறவங்களும் இருக்குது, எதிர்மறையான ஆற்றலோடு பார்க்குறவங்களுக்கும் திருஷ்டி வருது. ஸோ இந்த எதிர்மறையான ஆற்றல் அதை நம்ம போக்கிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, கல் உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல் உப்பு மட்டும் இல்லை, 3 விஷயத்தை நான் சொல்லுவேன். அதை நல்லா கேளுங்க. கல் உப்புன்றது கடலுடைய அந்த தண்ணிலேருந்து எடுக்கிறது தான் கல் உப்பு. இந்த உப்பு நிச்சயமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நிறைய கொண்டது. ஏன்னா நம்ம உலகம் தோன்றின போதே முழுக்க நீரால் தான் இது நிறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் நிலங்கள் ஏற்பட்டது, காலங்கள் மாற்றத்தினால. ஸோ அந்த உப்புக்கு நிறைய பெரிய நெகட்டிவ் எனர்ஜியை விளக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த உப்பை நீங்கள் உங்கள் 2 கைகள்லையும் வச்சுக்கிட்டு கண்ணை மூடி ஒரு 1/4 மணி நேரம்
உங்களுக்கான நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்கி, நான் இப்படியெல்லாம் இருக்கணும், நான் நல்லவனாக இருக்கணும், என்னுடைய திருஷ்டியெல்லாம் விலகி போகணும்னு நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் உட்காந்து உங்களுக்கு வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த கல் உப்பை சிங்கில் போட்டு அந்த குழாவை திறந்து விட்டு ஓட விட்டுருங்க. உங்கள் திருஷ்டி விலகிடும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் குளிக்கிற தண்ணி அதில் ஒரு கைப்பிடி கல் உப்பை போட்டுட்டு குளிச்சிங்கன்னா அதுலேயும் உங்கள் திருஷ்டி நீங்கும். இன்னொரு விஷயம், எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தோட சக்தியை சொல்கிறதுக்காக தான் நிறைய சக்தி ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறது, முருகனுக்கு எலுமிச்சம்பழம் வைக்கிறது, இந்த மாதிரியான எலுமிச்சப்பழங்கள் மேன்மையை சொல்கிறதுக்காக கோயில்கள்லையும் அதை செய்ய ஆரம்பித்தாங்க. கோயில்களில் செய்ய ஆரம்பிக்கிறது வேற ஒரு காரணம். ஏன்னா எலுமிச்சம்பழத்துக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறையாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை அதுக்கிட்ட இருக்குது. சுற்றிலும் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கவர்ந்து இழுத்து தன்னுள்ள அது தக்க வச்சுக்கும். நிறையா பார்த்தீங்கன்னா வீட்லேயே பார்ப்பீங்க, நிறைய பேர் அந்த டம்ளரில் பாதி தண்ணியை வச்சு எலுமிச்சம்பழத்தை போடுவாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது அழுகும். ஏன்னா அது எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அதுக்கிட்ட வைப்ரேஷன்ஸை இழுத்துக்கிறதுனால அந்த எலுமிச்சம்பழம், அதை தான் எலுமிச்சம்பழத்தை பலி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. எலுமிச்சம்பழம் தன்கிட்ட ஈர்த்துக்கும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கங்க, உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. நிறைய இடங்களுக்கு போகிறீங்க, உங்கள் திருஷ்டி வருது, எல்லாமே வருது. அந்த சமயத்தில் வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் தலையை சுற்றி 3 தடவை வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் சுற்றிட்டு அந்த காலில் அந்த எலுமிச்சம்பழத்தை மிதிச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில் உங்களுடைய திருஷ்டி, அந்த நாள் முழுக்க அந்த திருஷ்டி எல்லாம் அது ஈர்த்துக்கும். அது பலி கொடுக்கப்பட்டு அது உங்களை விட்டு நீங்கிடும். இது ஒரு முறை. ஸோ எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். வாரத்துக்கு 3 தடவை ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்தை பேசுகிறதுக்காகவோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் விஷயத்தை பேசுறதுக்காகவோ போனீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா எல்லாமே இங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் சூழ்ந்திருக்கும். நெகட்டிவான எதுவும் நடக்காது. உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக தான் செயல்படும். அதனால் இந்த முறையை நீங்கள் நிச்சயமாக கடைப்பிடிங்க. 3வது ஒரு விஷயங்க, தியானத்தன்மைங்க. இந்த தியானத்தன்மையை எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது, தன் உணர்வுக்குள்ளே எல்லாராலையும் போக முடியாதுன்ற காரணத்தினால்தான் பெரியவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வகுத்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த தியானத்தன்மையில் நீங்கள் டெய்லி ஒரு 20 நிமிஷம் எதை பற்றியும் நினைக்காம உங்கள் ஈர்ப்பு உணர்வில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த திருஷ்டி காணாமல் போயிடும். அதை தவிர மந்திரங்களும் கொடுத்துருக்காங்க அந்த திருஷ்டிக்காக, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நேரம் போயிட்டுருக்கு. அதுதான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நெருப்புக்கு அந்த சக்தி இருக்குது. நெருப்பு உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை முழுக்க உங்கள் உடம்புலேருந்து நீக்கிடும், உங்கள் ஓராவை சுத்தப்படுத்தும். இந்த நெருப்பில் சாதாரணமாக கற்பூரம் வச்சுட்டு அந்த நெருப்பை காட்டி வலது பக்கமும் இடது பக்கமும் சுற்றுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரியவங்கெல்லாம். இது உங்களுடைய வைப்ரேஷன்ஸ், உங்களுடைய அதிர்வுத்தன்மையை சுத்தமாக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஏன்னா இப்போ பாத்திரங்கள் நம்ம சமையல் பண்ணும்பொழுது எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம வெளியே எவ்வளோ இடங்களில் சுற்றுறோம். எத்தனையோ பார்வைகள் நம்ம பேரில் படுது. அது தீய பார்வையாகவும் இருக்கலாம், நல்ல பார்வையாகவும் இருக்கலாம். ஆனால் அது எது நல்லதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கக்கூடிய சோப்பு தான் இந்த முறைகள்லாம். நீங்கள் எப்படி உடம்பு சுத்தமாகணும்னு சோப் போட்டு குளிக்கிறீங்களோ அதுபோல் உங்களுடைய ஓரா சுத்தமாகிறதுக்காக தான் இந்த முறைகள்லாம். தயவுசெய்து இந்த முறைகளை கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அன்போடு, தாழ்மையோடு, பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.